வணக்கம் ரிஷபம் ராசிக்காரர்களே, உங்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன் இதோ. என்னல பண்றது, ஒண்ணுமே நல்லா இல்ல. ஏதோ ஐப்பசி பிறந்தா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா ஐப்பசி பிறந்தும் நமக்கு அப்படித்தானே இருக்கு. ஐயா, உங்களுக்கு களத்திர சாணாதிபதியே ஆட்சி வரும்போது அப்ப கூட்டாளிகளால் தொல்லை, களத்திரத்தால் தொல்லை, தொலைதூர பயணங்கள் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய நாட்களாக அமைகிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடத்திலிருந்து வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வருமானத்தை கொடுத்தாலும் செலவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இடம் கட்டடம் சார்ந்த அமைப்புகளில் தங்களுக்கு செலவுகள் வரும். அது ஒரு நல்ல செலவாக இருக்கும், ஒரு பிரயோஜனமான செலவாக இருக்கும். ஆக கடல் கடந்து சென்றவர்களால் ஒரு நற்செய்தி காத்து கொண்டு இருக்கிறது. தொழிலாளர்களுக்கு ஒரு சோதனையான காலகட்டம். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு இது நன்மை கிடையாது. சொந்த தொழில் செய்து வருபவர்களுக்கு பல இடையூறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் நலனில் சற்று அக்கறை தேவை. உங்களுடைய தாயார் உடல்நலனில் இம்மாதத்தின் பிற்பகுதி வரை உடல்நலனில் கவனம் செலுத்துவது நல்லது. அதே போல தாங்கள் பயன்படுத்தக்கூடிய வண்டி வாகனங்களில் திடீர் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த நவம்பர் மாதம் 15 தேதி வரை சற்று எச்சரிக்கையுடன் எதிலும் செயல்படுவது நல்லது. 15 தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் அடிக்க போகிறது. ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதற்கிடையில் கணவன் மனைவியிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பாதி இந்த குடும்பத்தின் வரவு செலவுகளால், தேவையற்ற விரயங்களால் பல சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஆக உங்களுக்கு எதிர்காலம் மிகவும் நன்றாக இருக்கிறது. தாங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றியடைய முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு தேவையான இடத்திற்கு இடம் மாறுதல் ஏற்படும். முக்கியஸ்தர்களுக்கு ஒரு நன்மைகள் ஏற்படும். மாணவ கண்மைகளுக்கு யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த நவம்பர் மாதம் அமைகிறது. ஆக தாங்கள் வெள்ளீஸ்வரரை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும்.